ட்ரெயின் நம்பர் 07695. இந்த பர்டிகுலர் ட்ரெயினு 22 டிசம்பர் 2022 அன்னைக்கு ஒரு பிரிட்ஜ் மேலே பயணிக்கும்போது ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகரமான ஒரு அபாய ஒலி எழும்புது. அந்த ட்ரெயின்குள்ளே இருந்த பல பேர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சியில் போகிறாங்க. இது என்ன ஆகும், இந்த சவுண்ட் எதனால் ஒலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த அன்னைக்கு அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிரிட்ஜை 1914 இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு இந்த பிரிட்ஜு 100 வருஷமாக இருந்துட்டு வருது. இந்த பிரிட்ஜை உருவாக்குனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் உருவாக்குனாங்க. ஆனால் இந்தியர்கள் தான் இதில் முழுமையாக ஒர்க் பண்ணி அந்த பிரிட்ஜை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சுமார் 30 கோடி மக்கள்கள் ட்ரெயினில் இந்த பிரிட்ஜை பயன்படுத்தி போயிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் தான் பாம்பன் பிரிட்ஜ், அதாவது மண்டபமும் ராமேஸ்வரம் ஐலாண்டையும் இணைக்கிற பிரிட்ஜாக தான் இந்த பாம்பன் பிரிட்ஜு இருந்திருக்கு. நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 22 டிசம்பர் 2022 அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது. ஸோ இந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து செகந்திராபாத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ தான் இந்த ஒரு பயங்கரமான ஒலி அந்த பிரிட்ஜில் கிராஸ் பண்ணும்போது நடந்திருக்கு. இந்த ட்ரெயின் இருந்த மக்களும் அதிர்ச்சிகரமாக ஆகிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு எதுவுமே ஆகலை. அந்த ட்ரெயினும் பொறுமையாக கடந்து அந்த பிரிட்ஜை கடந்து போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட தெற்கு ரயில்வே நாங்கள் தற்காலிகமாக மூடி வைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதை பர்மனெண்ட்டாகவே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எதனால், ஏன் இப்போ இனிமேல் ராமேஸ்வரத்துக்கு ட்ராவலே பண்ண முடியாதா ட்ரெயின் மூலயமா அப்படின்ற நிறைய கொஷின் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் ஸ்க்ரோல் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ பேசிக்காக இந்த பாம்பன் பிரிட்ஜில் 50க்கும் மேற்பட்ட சென்சார்ஸ் நம்ம ஐஐடி மெட்ராஸ் நிர்வாகிகளும் ரயில்வேயோட நிர்வாகிகளும் பொருத்தப்பட்டிருந்தாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜோட ஷேக்கிங் இருக்குல்ல, அதாவது அதிர்வுகள். ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக இதை பொருத்திருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பர்டிகுலராக கிராஸ் பண்ணும்போது நிறைய அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அந்த அபாயகரமான ஒலி அங்கே எழுந்திருக்கு. ஸோ இதனால தான் டெம்பரரியாக அந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது புதுசாக அதுக்கு பேரலாகவே ஒரு பிரிட்ஜை பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிரிட்ஜை நம்ம ஜூலைக்குள்ளே எதிர்பார்க்கலாம். இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி திருப்பியும் தெற்கு ரயில்வே மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே ட்ரெயின் சேவையை திருப்பியும் தொடருவாங்க அப்படின்றது தெரியுது. ஓல்டு பாம்பன் பிரிட்ஜ் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2.6 கிலோமீட்டர். அதுவே புது பாம்பன் பிரிட்ஜோட நீளம் பார்த்திங்கன்னா 2.08 கிலோமீட்டர். ஓல்டு பிரிட்ஜில் நம்ம 1.5 மீட்டர்ஸ் சி லெவல்லேருந்து அப்புறம் கட்டியிருப்பாங்க. ஆனால் இதுவே புது பிரிட்ஜில் 3 மீட்டர், அதாவது சி கடல் மட்டம் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து 3 மீட்டர் அப்பா கட்டியிருப்பாங்க. இது எதனால் பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. இந்த பிளானுக்கு பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அந்த ஐஐடி நிறுவனம் நான் சொன்னல, அதேமாதிரி ரயில்வே நிறுவனம் 2 பேரும் இணைஞ்சு தான் இந்த பிளானை போட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஓல்டு பிரிட்ஜில் அந்த கடல் அரிப்பு, அந்த உப்பு தன்மை இருக்குல்ல, ஸோ அது மேலே படப்பட ட்ராக் அடிக்கடி பழுது போகுது. ஸோ அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்குனால தான் புது பிரிட்ஜில் 3 மீட்டர் வரைக்கும் ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்காவான ஐடியான்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓல்டு பிரிட்ஜ் நீங்கள் ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணணுன்னா 10 km/h தான் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் இதுவே புது பிரிட்ஜில் 80 km/h ட்ராவல் பண்ணலாம். ஓல்டு பிரிட்ஜில் ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுக்கான நிமிஷம் பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும். ஆனால் இதுவே புது பிரிட்ஜில் 2 to 3 நிமிஷத்துலேயே ஈஸியாக ட்ரெயின் கிராஸ் பண்ணிடலாம். ஏன்னா புது பிரிட்ஜ் அதிநவீன டெக்னாலஜியை வச்சு இதை கட்டியிருக்காங்க. ஸோ பழைய பிரிட்ஜ் இப்படி இருக்கும் ஜாயிண்ட்டாக. ஸோ இது செஷ்வான் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஷிப்ஸ் கடக்கணும் அப்படின்னா இந்த பிரிட்ஜ் இப்படி லைட்டாக ஸ்லைட்டாக ஒரு 45 to 80 டிகிரி ஆங்கிள்ஸில் இப்படி நிப்பாட்டுவாங்க. ஸோ தட் ஷிப் கீழ் வழியாக போயிட்டு வரும். இப்போ இருக்கிற பிரிட்ஜ் இப்படி இருக்கும். ஸோ இது
இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜ். அதாவது இப்படி வந்து இருக்கும்போது பாலம், அதாவது ட்ரெயின் ட்ராக்காக பயன்படும். அது அப்படியே மேலே தூக்கிட்டாங்க அப்படின்னா ஷிப் வந்து கீழே வந்து பயணிச்சுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜ் அப்படின்ற பெருமையும் இந்த பார்ட்டிகுலர் பாம்பன் பிரிட்ஜுக்கு வந்து சேர்க்குது. பாம்பன் பிரிட்ஜ் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கடல் வழி பயண பாலத்தில் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு சில பாலம் வந்து அதுக்கப்புறம் இது 2வது 3வது இடத்த பிடிச்சது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு கடல் வழி பாலம் அப்படின்னு ரயில் பாலம்ன்ற பேர் வந்து பாம்பனுக்கு தான் எப்பயுமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே அந்த செஷ்வான் ஸ்பேன் பிரிட்ஜுன்னு சொன்னால அது வந்து பார்த்திங்கன்னா 65.23 மீட்டர் வந்து இருக்குது. ஆனால் புதுசாக இருக்கிற இந்த வெர்டிக்கல் லிஃப்டிங் ஸ்பேன் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 72.5 மீட்டர் இருக்குது. அந்த பர்டிகுலர் பிரிட்ஜு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 640 டன் எடையை வந்து கொண்டு இருக்குது. ஸோ செஷ்வான் ஸ்பேன் பிரிட்ஜ் சொன்னால, அதாவது இப்படி இருந்து இப்படி திறக்கும்னு சொன்னால ஷிப் வரும்போது, ஸோ இதுக்கு வந்து 8 பேர் லெஃப்ட் சைட்லையும் 8 பேர் ரைட் சைட்லேயும் வந்து மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க வந்து அதை வந்து அந்த பர்டிகுலர் செஷ்வான் ஸ்பேன் அந்த ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலயமா இந்த பிரிட்ஜ் வந்து இப்படி பொறுமையாக திறக்கும் ஷிப்பு போகும்போது. ஸோ இது வந்து ஒரு டைம் டேக்கனாக இருக்கும். ஆனால் இதுவே இந்த வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜுக்கு வந்து எந்த ஒரு மெம்பர்ஸும் தேவையில்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 4 மோட்டார்ஸ் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த 4 மோட்டார்ஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜை வந்து லிஃப்ட் பண்ணி தூக்குவாங்க. ஸோ அந்த லிஃப்டிங்க்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து இந்த லிஃப்ட் வந்து மேலே போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சிறப்பும் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து 17 மீட்டர் வரைக்கும் அப்பரில் போகும். இது ஏன் 17 மீட்டர் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பஸ் ரூட் இருக்குல்ல, அது வந்து இந்திரா காந்தி பிரிட்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பஸ் ரூட்டோட ஹைட் வந்து 17 மீட்ரு, அதாவது கீழே அந்த பிரிட்ஜிலேருந்து 17 மீட்டர் இருக்குது. ஸோ அதே டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 17 மீட்டர்ஸில் இதை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஓல்டு பிரிட்ஜோட ட்ரெயினோட ஓல்டு பிரிட்ஜு, இப்போ புது ட்ரெயினோட பிரிட்ஜு ப்ளஸ் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திரா காந்தியோட பஸ் ரூட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 40 மீட்டர்ஸ் வந்து இடைவெளி விட்டு தான் வந்து கட்டியிருக்காங்க. ஈவன் வந்து இப்போ புதுசாக வந்திருக்குல்ல அந்த பாலத்தையும் வந்து 40 மீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட வேலைகள் வந்து 95% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மீதி இருக்க அந்த 5% வந்து அந்த வெர்டிக்கல் லிஃப்ட் சொன்னால அந்த பிரிட்ஜுக்கான ஒர்க்கிங் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ பழைய பிரிட்ஜில் வந்து அந்த செஷ்வான் ஸ்பேன் இருக்குல்ல, ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இதுவே வந்து இந்த புது வெர்டிக்கல் ஸ்பேன் பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குத்தனாக பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுக்கும் வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இது வந்து கடல் அரிப்பு இருக்குல்ல, ஸோ அதை வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் வந்து 12 இயர்ஸ் வரைக்கும் இது வந்து செயல்படும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு குத்தனாக பெயிண்ட்டை இந்த புது வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் பழைய ட்ரெயினில் வந்து ட்ரெயின் போகிறதா இருந்தாலும் சரி, அதாவது மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறதாலும் சரி, இல்லை ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபத்துக்கு திரும்பி வரதா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்கும். ஆனால் இதுவே புது பிரிட்ஜில் வந்து 2 ட்ராக் போடப்பட்டிருக்கு. ஆனால் ஒன்று தான் இப்போ வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, 2வது ஃப்யூச்சரில் பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் அந்த வெர்டிக்கல் பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த சென்டரில், ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து 2 ட்ராக்குக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அந்த பில்லர்ஸ்க்கு நடுவில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராக் போட்டுட்டாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராகிடும் பாம்பன் பிரிட்ஜு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பழைய பிரிட்ஜில் 220 தூண்களை வந்து கடல் கீழே இருந்து அந்த பிரிட்ஜை வந்து காப்பாற்றுது. ஸோ இப்போ புது பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 333 பில்லர்ஸை வந்து போட்டு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து கடலுக்கு கீழே 32 மீட்டர் கான்கிரீட் கலவையால் வந்து பர்டிகுலராக போட்டு ஸ்ட்ராங் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுவே பழைய பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் போகும்போது நம்மளால் நடந்து போக முடியாது, ஏன்னா அந்த ட்ராக்கில் தான் நீங்கள் நடந்து போக முடியும். ஆனால் இந்த புது பிரிட்ஜில் நடக்கிறதுக்குனே தனியாக வந்து ஒரு வழியையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேறு லெவல்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு டூரிசம்காகவே வந்து நிறைய பேர் வந்து போவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதை பார்க்கறதுக்குனே பல பேரும் வந்து காத்திருப்பாங்க. ஏன்னா வந்து அது ஒரு அதிசயமாக வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய, அதாவது வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். 1964 அந்த ஓல்டு பிரிட்ஜ் இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைக்ளோன் வந்து தனுஷ்கோடியை ஒட்டுமொத்தமாக வந்து காலி பண்ணிச்சு. அப்போ கூட இந்த பாம்பன் பாலம் ஸ்ட்ராங்காக நினைச்சு, பட் வந்து ஒரு சில சேதங்கள்லாம் இருந்துச்சு. அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணி திருப்பியும் பக்காவாக ரெடி பண்ணாங்க.
அதை ரீகன்ஸ்ட்ரக்டட் யார் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதரன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங்கில் சேர்ந்தவர் தான் அவர். ஸோ அவர் வந்து பக்காவாக வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. திருப்பியும் ரயில் சேவையும் வந்து தொடங்கியிருக்கு அடுத்த ஒரு வருஷத்துலேயே. ஸோ இந்த பில்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஒரு வருஷத்துலேயே திருப்பி ரயில் சேவை வந்து அங்கே தொடங்குருச்சு. ஸோ பேசிக்காக இந்த பாம்பன் பாலம் வந்து நம்ம ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் வந்து இணைக்கிறதுக்கு தான் பயன்படுது. இதனால் வந்து பல பயணிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இன்னும் பல பேர் வந்து அந்த பிரிட்ஜு மூலயமா வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதையும் நினைக்கிறாங்க. அதேமாதிரி வர்த்தகம் இப்போ ஸ்ரீலங்கா கிட்டேருந்து வருது ஏதாச்சும், இல்லை நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த ஒரு பிரிட்ஜு தான் வந்து பயன்பாட்டில் இருந்தது. இந்த பிரிட்ஜு இல்லாததுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஷிப் மூலியமாகவும் பரிசல் மூலியமாகவும் இந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜு நிறைய பேர் வந்து வாழ்கிறதுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ப்ளஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ராமேஸ்வரம் மக்களுக்கு வந்து இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து ஒரு ஹார்ட் ப்ரோக்கின்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து இந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணி வச்சதில் ரொம்பவே அவங்க வந்து சோகத்தில் இருக்காங்க. ப்ளஸ் டூரிஸ்ட்டுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பழைய பிரிட்ஜில் வந்து மீட்டர் கேஜாக வந்து 2017க்கு அப்புறமேட்டு ப்ராட் கேஜாக வந்து மாற்றிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த ரயில்வேயோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதையும் வந்து அந்த பிரிட்ஜில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பல இயற்கை சீற்றங்கள், கடல் அரிப்பு இந்த மாதிரி இருந்து 100 வருஷத்துக்கும் மேலே வந்து இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு. இப்பயும் நின்றுட்டுருக்கு. பட் ஆனால் வந்து அது வழியாக வந்து எதையும் ட்ரெயின் சேவை வேண்டாம், ஏன்னா எதனா விபத்து நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்றதுனால காரணத்தினால தான் தெற்கு ரயில்வே வந்து இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ புது பிரிட்ஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பழைய பிரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக இடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ராமேஸ்வரம் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பழைய பிரிட்ஜை இடிக்காதீங்க, அது அப்படியே இருக்கட்டும், இது வந்து ஒரு நினைவு சின்னமாக இருக்கும், இந்த பிரிட்ஜ் வந்து எங்களோட மனதோட கலந்த ஒரு ஃபீலிங்கு, ஸோ அதனால் வந்து இதை இடிக்கவே இடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், இதுக்கு இந்த பிரிட்ஜை வந்து இடிச்சிடுவாங்களா கம்ப்ளீட்டாக, இல்லை வந்து இந்த பிரிட்ஜை ஒரு நினைவு சின்னமாக அறிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நினைவு சின்னம் பாம்பன் பிரிட்ஜ் மட்டும் இல்லாமல் நம்ம ஏபிஜே அப்துல் கலாமோட பேரையும் வந்து அதில் சிறப்பாக வச்சு இந்த பாதுகாத்துட்டு வந்தாங்கன்னா இது ஒரு சகாத்தியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து 60 ஆண்டுகள் தான் வந்து ஒரு பிரிட்ஜோட ஏஜ் லிமிட் இருக்குது. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் பிரிட்ஜ் வந்து 100 வயசையும் தாண்டி ஒரு பக்காவான ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த புதுசாக பில்ட் பண்ண பிரிட்ஜை வந்து 545 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே விகாஸ் அப்புறம் வந்து ஐஐடி நிறுவனம் வந்து சேர்ந்து தான் இந்த பில்டிங்கை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வேறு லெவல் வந்து ஒரு அதிநவீன டெக்னாலஜியில் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்த புது பிரிட்ஜில் ஏதாச்சும் வந்து ஒரு ஆபத்து வருது அப்படின்னாலும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு ஆபத்தான நிலைமை வருது அந்த பிரிட்ஜுக்கு அப்படின்ற போது ஹவாஜ் சிஸ்டம் சொல்லப்படுற அந்த ஒரு சிஸ்டமும் வந்து இந்த பர்டிகுலர் பிரிட்ஜில் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பாம்பனை பற்றின கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலயமா அந்த பாம்பன் ஓல்டு பிரிட்ஜை வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன நீங்களும் வந்து ஒரு பங்களிச்சிருப்பீங்க அப்படின்றத நினச்சிட்டு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் ஸ்க்ரோல் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.